பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராத்தி தன்ஷிகா. நான் 9ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன். முண்டாசு கவியே, முறுக்கு மீசை முகமே, எழுத்துக்களை இணைத்து எழுச்சியை ஏற்படுத்தியவரே, கவி பாடும் திறமையால் பாரதி என்ற பட்டம் பெற்றவரே, நான் இன்று மகாகவி பாரதியார் பற்றி பேச வந்துள்ளேன். பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா என்ற கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் பாடலுக்கு பொருத்தமாக இருந்தவர் சுப்பிரமணிய பாரதியார். ஒரு எழுத்தாளராக, பத்திரிகை ஆசிரியராக, தமிழ் கவிஞராக, சமூக சீர்திருத்தவாதியாக, விடுதலை போராட்ட வீரராக, எல்லாவற்றிற்கும் மேலாக மகாகவியாக போற்றப்படுகிறார். இவர் தமிழ் மொழியின் மீது அளவு கடந்த பற்றின் காரணமாக யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினார். முறுக்கு மீசையும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எளிமையான தோற்றமும் கொண்ட பாரதி காலம் காலமாக இருந்து வந்த செய்யுள் கவிதை மரபை மாற்றி புது கவிதைகளுக்கு வித்திட்ட யுகபாரதி ஆவார். அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்று பாடி மக்கள் மனதில் சுதந்திர உணர்வை ஏற்படுத்தினார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வே என்று அந்நியரின் பிடியில் இருக்கும் நாம் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று கூறியவர். நாட்டிற்காக நலப்பணிகள் செய்வதையே உயிர் மூச்சாக்கி கொண்டவர். இருண்டு கிடந்த மக்கள் வாழ்வை தன் எழுத்துக்களால் வெளிச்சம் கொடுத்து இனி ஒரு விதி செய்வோம் என்று பாடிய புதுமை கவிஞன் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றவர் என்றால் அது மிகையாகாது. நாமும் பாரதி காட்டிய வழியை பின்பற்றி தமிழையும் நம் சமூகத்தையும் நல்வழியில் கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம்.